அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெசிபி வீடியோட தான் வந்திருக்கேன். இன்றைக்கி செம்ம டேஸ்டியான லேயர்ட் கிரேப்ஸ் புட்டிங் தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். கருப்பு திராட்சை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1/4 கிலோ திராட்சையை சுத்தமாக கழுவிட்டு பேனில் போட்டுக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு திராட்சையை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திராட்சையை நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சு விடணும். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா திராட்சையை அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்ச பிறகு இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அப்படியே வடிகட்டிக்கலாம். நல்லா திக்காக இருக்கும். நல்லா ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திராட்சையை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு திராட்சை ஜூஸ் போட்டு வச்சுருந்தோம்ல அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு கொதி வந்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. சர்க்கரை 1/4 கப் எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஐஸ்கிரீம் கப் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஊற்றிக்கலாம். 3 கப்லேயும் ஒரு லேயர் ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 கப் பால் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். பால் ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்து கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரை பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை கரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். 2 சொட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு அடுத்து செகண்ட் லேயர் ஊற்றிக்கலாம். 3 கப்லேயும் அதே மாதிரி செகண்ட் லேயர் ஊற்றணும். இந்த அளவுக்கு தான் ஊற்றணும். அடுத்து இது கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். செட் ஆன பிறகு அடுத்து செகண்ட் லேயர் செட் ஆன பிறகு 3ஆவது லேயர் ஊற்றிக்கலாம். 3 கப்லேயும் இதே அளவுக்கு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். திராட்சை டெக்கரேஷனுக்காக எடுத்திருக்கேன். அதை நடுவில் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். நல்லா கூலிங்காக இருக்கும். செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக செட் ஆகிடும். இப்போ ட்ரே எடுத்து 3 கப்பையும் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடுறேன். கிரேப்ஸ் புட்டிங் ஜில்லுன்னு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வெளியில் வச்சும் சாப்பிட்லாம். எனக்கு ஜில்லுன்னு சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லேயர் லேயராக இருக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.